கைராசி டாக்டர். நான் என்ன கைராசி டாக்டர்னா போனால் உடனே உடம்பு சௌகரியமாகிடும் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பொதுவாக அப்படி தானே சார் பழக்கம். கைராசி டாக்டர்னா நம்ம என்ன சொல்கிறது பழக்கம், அது கைராசியானவர் அவர்கிட்ட போனாக்கா கைராசியான கடை, அந்த கடையில் வாங்குங்கன்னா வாங்கினா குடும்பம் வளரும் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோமா, அந்த மாதிரி சொல்கிறோமா. இப்போ பட்டு புடவை வியாபாரம் பண்ணுறீங்க, கைராசியான கடைன்னு பேர் வாங்கிட்டீங்கன்னா இங்கே கல்யாணத்துக்கு ஜவுளி வாங்கினோம்னா குடும்பம் பெருகும், பேரப்பிள்ளை அது பிள்ளை இது பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும் அப்படின்னு தானே கைராசியான டாக்டர்னு சொன்னான். ஆமாம். அப்புறமா அதை விசாரிக்கிற வகையில் என்ன கைராசின்னு சொல்கிறான் சார். அதாவது ஒரு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் சீரியஸ், வயசானவர், ரொம்ப வயசானவர். அவர் எல்லாருக்கும் தந்தி கொடுத்துட்டான். தந்தி கொடுத்தா எல்லோரும் வந்துடுவான்ல, சீரியஸ்லி இல்லை, ஸ்டார்ட் இம்மிடியேட்லினா அவனும் கிளம்பி வந்துட்டான். ஒரு 25 பேர் நெருங்கின சொந்தக்காரன்லாம் வந்துட்டான். தந்தி மட்டும் கொடுக்கக்கூடிய காலம், செல்லெல்லாம் இல்லாத காலம். அதனால் செல்லு அப்போ தந்தி கொடுக்குற காலத்தில் என்ன செய்வான், சீரியஸாக இருக்கும்போதே கொடுத்துருவான். ஏன்னா தந்தி கிடச்சி அவர் வர்றதுக்கு நேரமாகவும் அது வரைக்கும் சரியாக வருங்கிறதுக்காக சொல்லுவான். இப்போ அப்படி இல்லை, செத்து போகிறதுக்கு அப்புறம் தான் சொல்லுவான். அது எடுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி சொல்கிறவன்லாம் இருக்கிறான். அதை மாதிரி இவர் தந்தியை கொடுத்துட்டான். 25 பேர் வந்துட்டான் சார். வந்தால் இவர் போக மாட்டேங்கிறார். இந்த இழுத்துக்கிட்டது பாருங்க, இழுத்துக்கிட்டே இருக்கு, நிற்க மாட்டேங்குது. 25 பேர் வந்தவன் என்ன நினைக்கிறான், ஒரு வழியாக இருந்து முடிச்சுக்கிட்டு போவோங்கிறான். சார், ஒரு சாதாரண நடுத்தரமான ஒரு குடும்பத்தில் ஒரு 25 பேருக்கு சாப்பாடு போடுறதுன்னா எவ்வளவு செலவாகும்? காலைல டிஃபன், மத்தியானம் சாப்பாடு, அதெல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவான் 11 மணிக்கு ஒரு டீ குடிக்கிறது எங்கள் வீட்டில் பழக்கம்மா. குடினா போய் கடத்தலில் போய் குடிச்சிடுவா, இவங்கிட்டே சொல்கிறான்னா அதையும் போடுங்கிறான். நான் அதில் ஒருத்தர் சொல்கிறான், தினம் இட்லி வச்சுக்க வேணாம், நாளைக்கு பூரி போடுங்கன்னா. இப்போ இவனால் முடியல சார், இவனால் செலவு பண்ண முடியல. அப்புறம் என்ன பண்ணால், ராத்திரியில் தூக்கம் 6 நாள் ஆகிட்டு. இதில் இப்படி ரோட்டில் நடக்கிறாங்க, தூக்கம் வருமா சார்? தின்ன பூரா படுத்துருக்கான் சார், எல்லோரும் வந்தவன் பூரா படுத்துருக்குறான். அப்போ அவர் உள்ளர ஆணுக்கிட்டே இருக்கிறாரு தவிர போக மாட்டேங்கிறாரு. அவரும் போக மாட்டேங்கிறாரு, இவனும் போக மாட்டேங்கிறான். பணம் மட்டும் போய்கிட்டே இருக்கு. தூக்கம் வராமல் ரோட்டில் நடக்கிறான். அப்படி அடுத்த வீட்டுக்காரன் வந்தான். என்னண்ணே, என்ன கவலையாக இருக்கீங்களே, என்ன விஷயம்? அட ஏன்ப்பா அது மாதிரி தந்தி கொடுத்துட்டேன், எல்லா பயிலும் வந்துட்டான், இவனும் போக மாட்டேங்கிறான், அவரும் ஒரு வழியாக இருந்து பார்த்துட்டு போயிடுவோன்னு சொல்கிறானுவ. எப்போ பார்க்கறதுங்கிறது தெரியல, பாட்டு இருக்குது. செலவு எக்கச்சக்கமாக ஆகிட்டுருக்கு. எனக்கு அது கவலையாக இருக்குது. அதுக்காக வச்சுருக்கிற பணமெல்லாம் இதிலேயே செலவாகிட்டு போவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. அதுக்கு அடுத்த வீட்டுக்காரர் சொன்னான், ஏன்னா அதான் இப்படி இருக்குல்ல, நம்ம டாக்டர்கிட்ட கொண்டு காட்ட வேண்டியது தானே. என்ன காட்டினா உடனே எப்போ காட்டுறீங்களோ அப்போ. அப்படியா? 100 ரூபா செலவு பண்ணே, 100 ரூபா ஒரு ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டு போனீங்கன்னா அடுத்த தெருவு தானே. நீங்கள் நாளைக்கு செலவை பார்க்காம நான் கெடுத்த கேடாக இருக்கட்டும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு கொண்டு போனான் சார். கொண்டு போனால் பார்த்தாரு. என்னன்னார், அது ஒரு 6 நாளாக இப்படியே போய் வந்துக்கிட்டு இருக்கு, நிற்க மாட்டேங்குது. நான் ரொம்ப பேருக்கு தந்தியை வேற கொடுத்து துவைச்சிட்டேன் சார், வீட்டில் வந்திருக்கானுவ, போக மாட்டேங்கிறான், இவரும் போக மாட்டேங்கிறாரு. அப்புறம் எங்கள் அடுத்த வீட்டுக்காரரு கொஞ்சம் ஞாபகப்படுத்தினார், உங்கள்கிட்ட போனேன், நீங்கள் அதுக்கு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு சொன்னார். அதுக்கு அந்த டாக்டர் சொல்கிறான், அறிவு இருக்கா உங்களுக்குலாம்? 6 நாளாக இருந்திருக்கியே, முட்டாள நீ, அன்றைக்கே கொண்டாட வேண்டியது தானே அப்படின்னு. சார்
தெரியாமல் போயிடுச்சு சார், தெரியாமல் போயிடுச்சு சார். 6 நாளாக வீண் செலவு சார். கச்சிக்கணும். அவன் வர்றவன்லாம் பூரி கேட்குறான். ஒருத்தன் 11 மணிக்கு ஒரு டீ போடுங்கங்கிறான். நான் என்ன பண்ணுறேன்னு தெரியும். நான் ரொம்ப பாட்டு போடுறேன் சார். நான் அதுக்கு அவர் சொன்னா அந்த தெரியல, அதெல்லாம் தெரியுதில்ல. உடனே என்கிட்ட இப்போ அவர் சொன்னவனு தான் தெரிஞ்சதுங்க. ஒரு மாத்திரை கிடையாது, ஒரு ஊசி கிடையாது, ஒன்றும் கிடையாது சார். அப்படி கொண்டாக்க அப்படின்னு தொட்டான்ல, தூக்கிட்டு போன்ட்டான். அப்படி தொட்டது தான் சார். நாடி பார்க்குற மாதிரி தொடுவானா இல்லையா? அப்படி தொட்டான், தூக்கிட்டு போ. அதாவது அந்த அப்புறம் விசாரிக்கிற போது அவர்கிட்ட வந்த கேஸ் எதையுமே அழைச்சிக்கிட்டு போன்னு அவர் சொன்னது இல்லையா, தூக்கிட்டு போ அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் கொண்டு போனால் முடிஞ்சு போச்சு, வந்துட்டார். அப்புறம் அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி. நான் ஒரு நாள் சென்னைக்கு வந்துட்டு திருவாரூருக்கு போகிறேன். இந்த டாக்டரும் வந்திருப்பார் போல, எனக்கு தெரியாது. அதுக்கு அந்த பின்னாலேருந்து வர்றாரு அவர். புலவரே என்ன சவுண்டு கிடைச்சு, என்னடா டாக்டர் சவுண்டு மாதிரி இருக்கேன்ட்டு திரும்பி பார்த்தா இவர் வர்றாரு. வணக்கம் சார் அப்படின்னா. இருங்க இருங்க நான் வர்றேன். இல்லை சார் நான் முந்தி போகிறேன். இருங்க. இல்லை சார் நான் கொஞ்சம் அவசரமாக வீட்டுக்கு போகணும். எப்படி போவீங்க அப்படின்னா, நான் ஒரு ஆட்டோ விட்ட பிடிச்சிட்டு போயிடுவேன் சார். நீங்கள் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு. நம்ம வண்டி வந்துருக்குல்ல, கார் வந்திருக்கு, நான் அதில் கொண்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா. சரி தப்பிக்க முடியல, நம்ம விதி எப்படி இருக்கோ அது இப்படி தான் நடக்கும். நம்ம அவர் கண்ணில் பட வேண்டாம்னு நினைக்கிறோம், அவர் நம்மளை விடமாட்டேங்கிறார் அப்படின்ட்டு சரின்னு நின்றுட்டேன். டிரைவரை பின்னால் உட்காருன்னுட்டு அவர் ஓட்டுறாரு காரை, என்னை பக்கத்தில் உட்கார வச்சுருந்தார் சார். போகிற வழியில் கடத்தெருவு தாண்டி போகிறோம், விடிய கால நேரம்ல. அதுக்குள்ளங்காட்டி எவனும் செத்து போனோன்னு தூக்கிட்டு வரான், டெட் பாடி எடுத்துகிட்டு வர்றான். இவர் ஓரமாக நிறுத்திட்டு என்கிட்ட கேட்குறாரு, நான் ஊரில் இல்லாத போது இது எப்படி நடந்ததுன்னு கேட்குறாங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறது சார், நான் தான் ஊரில் இல்லையே, இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறான். நான் சொன்னேன் வேறு யாரோ அந்த வேலையை பார்த்துருப்பான் போல இருக்கு, விடுங்க சார்.